நாங்குநேரி தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். டாக்டர் ஏழையின் ஒருவன் சமத்துவ நாயகன் குமார் பேசுகிறேன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகிறேன். உங்கள் பொன்னான வாக்கை மிக்சி சின்னத்தில் வாக்களித்து என்னை அபோர வெற்றி பெற செய்யுமாறு அனைவரையும் இங்கே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாங்குநேரி தொகுதியில் அங்கீகாரம் இல்லாமல் எத்தனையோ உதவிகள் செய்து வந்திருக்கேன். நான் எல்லா சாதியும் ஒரு சமத்துவமாக பழகி எல்லாரு கூடயும் அன்பாக பழகி இருந்திருக்கேன். ஒரு அங்கீகாரம் இல்லாமையே ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து இந்த தொகுதிக்காக எத்தனையோ நன்மைகள்லாம் செஞ்சுருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். எத்தனையோ வாக்குறுதி கொடுத்து எல்லாரும் வீடு வீடாக இப்போ வருவாங்க. அடுத்த ஆளாக எப்போ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு தான் வருவாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. நம்ம தம்பி உங்கள் வீட்டில் ஒருத்தனாக இருப்பேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஒரு கல்யாண வீடு, நல்லது கெட்டது, படிப்பு செலவுலேருந்து கோவில் குளம் எல்லாமே நல்லது கெட்டதெல்லாம் என்னுடைய சூழ்நிலைகள் சிலது உடனடியாக சூழ்நிலைகள் சரியில்லைன்னா கூட எந்த இதையும் விட்டு கொடுக்காம அந்த நாங்குநேரி தொகுதியில் பாடுபட்டது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரியும். கட்டாயம் இந்த திருப்பு நாங்குநேரி தொகுதியில் இந்த ஏழையின் ஒருவன் சமத்துவ நாயகனை ஒரு அங்கீகாரத்தோட உங்களுடைய பொன்னான வாக்கை மிக்சி சின்னத்தில் வாக்களித்து என்னை அபார வெற்றி பெற செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக எனக்கு அனுமதி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தால் லேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில நாட்களில் எனக்கு அனுமதி கட்டாயம் வழங்கப்படும். அனுமதி வழங்கினால நாங்குநேரி தொகுதியில் இருக்கும் அத்தனை வீடு வீடாக வந்து வாக்கு சேகரிக்க கட்டாயம் வருகிறேன். அதற்காக தயார் நிலையில் இருக்கிறேன். எனக்கு அனுமதி இன்னும் வழங்கவில்லை. ஒரு சில நாட்களில் வழங்குவார்கள். கண்டிப்பாக உங்களை எல்லாம் சந்திக்கணும். நம்ம தம்பி குமார் வந்தா நல்லது அப்படின்றது உங்கள் மனசில் இருக்கின்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். லேட் ஆகிக்கிட்டு இருக்கு, தம்பி வரலையே அப்படின்றது எதிர்பார்ப்பு இருக்கிறதுன்னு தெரியுது. எனக்கு அனுமதி இல்லாத சூழ்நிலையினால வராமல் இருக்கேன். கண்டிப்பாக வருவேன். கட்டாயம் நிச்சயம் உங்கள் வீட்டில் ஒருத்தனா கண்டிப்பாக சட்டசபைக்கு போவேன். இந்த நாங்குநேரி தொகுதி மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். எல்லா தெய்வமும் நம்ம கூட இருக்கு. எல்லாத்தையும் வணங்கக்கூடியவன், எல்லாத்தையும் நேசிக்கக்கூடியவன், ஒரு ஒற்றுமையா இருக்கணும், எந்த ஒரு வன்முறையும் தூண்டக்கூடாது, எல்லாரும் சாந்தமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன். நான் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து என்னுடைய கனவு லட்சியமா மாறிட்டு அதே மாதிரி இந்த தொகுதியை ஒரு கனவா நினைச்சிருக்கேன். அது ஒரு நினைவா மாறணும் அப்படின்றது என்னுடைய ஆசை.